நண்பர்களே, ஐபிஎல் 2026 28 மார்ச் முதல் தொடங்கியது. நேற்று அதாவது 1 ஏப்ரல் வரைக்கும் இதுவரைக்கும் எல்லா டீமும் ஒரு தடவை விளையாடி முடித்துவிட்டது. சரி, இந்த போட்டியில் எந்தெந்த அணி எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்குதுன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த டீம் எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 2026 இந்த சீசனில் 10 அணிகள் போட்டி போட்டன. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நெட் ரன் ரேட் வித்தியாசத்தில் டாப்பில் இருக்குதுங்க. 4.171 என்ற டாப்பில் இருக்குது. அடுத்தது ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சன்ரைஸ் ஹைதராபாத் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2.907 நெட் ரன் ரேட் வித்தியாசத்தில் 2ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்தது டெல்லி அணி லக்னோ அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளதுங்க. டெல்லி அணியின் நெட் ரன் ரேட் 1.397. அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 4ஆம் இடத்தில் உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் நெட் ரன் ரேட் 0.687. அடுத்தது பஞ்சாப் அணி குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 5ஆம் இடத்தில் உள்ளது. பஞ்சாப் அணியின் நெட் ரன் ரேட் 0.509. இது வெற்றி பெற்ற அணிகளின் வரிசை. அடுத்தது தோல்வி அடைந்த அணிகளின் நெட் ரன் ரேட் பார்க்கலாம். இதில் முதலில் இருப்பது குஜராத் அணி -0.509. 2ஆம் இடத்தில் இருப்பது கேகேஆர் அணி -0.687. 3ஆம் இடத்தில் இருப்பது லக்னோ அணி -1.397. 4ஆம் இடத்தில் இருப்பது சன்ரைஸ் ஹைதராபாத் அணி -2.907. கடைசியில் இருக்குதுதாங்க நம்ம சிஎஸ்கே அணி -4.171. இது ஒரு போட்டிக்கான ரிசல்ட்டு தாங்க. இனிமேல் இன்னும் 13 போட்டிகள் ஒவ்வொரு டீமுக்கும் இருக்குது. அதில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை முடிந்த மேட்சை மட்டும் வச்சு தான் இந்த டேபிளை உண்டாக்கியிருக்கேன். இது போல் வீடியோ உங்களுக்கு வேண்டும் என்றால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.